ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இப்போ பார்க்குறது வந்து ஒரு கொடி டிசைன் தான். பார்டர் லைனில் மட்டும் இந்த கொடி இருக்கும். அண்ட் இது வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து இதில் ஜர்தோசி யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ரிப்பீட்டட் ஒர்க்கு. ஸோ சாக் வச்சு நான் மோஸ்ட்லி இந்த மெத்தடில் தான் ட்ரேஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டஸ்ட்லெஸ் சாக்கு. ஸோ நார்மலாக டீஸ்லேயோ இல்லை நார்மல் சாக்கில் பண்ணுறத விட இது வந்து கொஞ்சம் டார்க்காகவே நமக்கு வந்து ட்ரேஸ் விழும். இன்னொன்று வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாது, டஸ்ட் மாதிரி பறந்து போகாது, அந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ட்ரேஸ் வந்து துணியில் நிற்கலை போயிடுது அப்படின்னா நீங்கள் வந்து உடனே என்ன பண்ணுங்கள், ஒயிட் மார்க் பென்சில் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது புட்டாஸும் நம்ம வந்து எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் டாட் வச்சு நம்ம புட்டாஸும் மார்க் பண்ணிக்கலாம், ட்ரேஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது வந்து ரெண்டு சரி. இப்போ இது வந்து ஒன்று வந்து A1 மம்தா, இன்னொன்று வந்து இமிட்டேஷன் சரி. ஸோ இமிட்டேஷன் சரி என்ன பண்ணோன்னா கொஞ்சம் ஷைனிங் அதிகமாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இமிட்டேஷன் சரி தான். இது வந்து காப்பர் கோட்டிங் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து 2 லைன் வந்து நம்ம கோல்டுலேயும் 2 லைன் வந்து சில்வர்லேயும் பண்ணுறோம். அப்புறம் ஃப்ளவர் வர்ற அந்த ரவுண்ட் சர்க்கிளுக்கு வந்து ஒரு ரவுண்ட் வந்து ஜரி போட்டு வைக்கணும். ஸோ ஒரு ஒர்க்கும் இப்போ ஒரு ஜரியில் ஒர்க் பண்ணுறோன்னா ஜரியில் எங்கெல்லாம் வருமோ அதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான். இதுமாரி கட் பீடு இருக்கிறோன்னா கட் பீடில் என்னென்ன ஒர்க் வருதோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொம்பு டிசைன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 3O சைஸில் வர்றது. 3O சைஸில் வர டார்க் கலரில் இருக்கிற கட் பீடு. இது பிராண்ட் வந்து SG. இது வந்து நல்லா டார்க் கோல்டில் இருக்கும். நம்மளோட நீடல்லையும் ஓரளவுக்கு நல்லாவே இது வந்து வரும். நம்ம 15O சைஸ் பண்ணோன்னா அது வந்து அவ்வளோவா நமக்கு நீடில் ஏறாது. அது ரொம்ப தின்னான நீடில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி மீடியம் தின் இருக்கிறது ஓகே தான். அதாவது வளைச்சா ரொம்ப வளையாத மாதிரி இருக்கும் நீடில். அந்த மாதிரி நீடல்லையே இந்த 13O சைஸ் வந்து நமக்குள்ளே போகும். நெக்ஸ்ட் வந்து 2 கோடு போட்டிருக்கிறோம் இல்லையா, இந்த டிசைனுக்கு வந்து நம்ம ஒரு சீக்வன்ஸும் 2 கட் பீடும் வச்சு அந்த டிசைன் பண்ண போகிறோம். ஸோ புட்டாஸில் இருக்கிற அந்த கொம்புக்கும் நம்ம வந்து இந்த கட் பீட் வந்து போடுறோம். கட் பீட் எப்போவுமே ஒன்றா தான் வைக்கணும். நீங்கள் 15O சைஸே யூஸ் பண்ணால் கூட, இல்லை 14O சைஸாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா கட் பீடை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அந்த ஷேப்பில் உட்காராது. அண்ட் ஒரு வேளை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா மேபி ஒரு 2 பண்ணிக்கலாம். ஸோ இதில் மேலே இருக்கிற அந்த 3 லீஃப் சேர்ந்த மாதிரி வர இந்த ஒர்க்குக்கு மட்டும் சென்டரில் நம்ம வந்து லோடு கொடுக்குறோம், கட் பீடில் லோடு கொடுக்குறோம். ஸோ இதுலேயும் வந்து 2 கோடு போட்ட அந்த லீஃப் மாதிரி கொம்பு மாதிரியான ஒரு சின்ன டிசைன் இருக்குது. அதை நம்ம சீக்வன்ஸும் கட் பீடும் வச்சு பண்ணுறோம். ஸோ ஸ்லீவுக்கு எப்போவுமே வந்து ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு, நம்ம என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த லீஃப்க்கு வந்து நான் வந்து லூப் ஜர்தோசி தான் பண்ண போகிறேன். ஸோ இது டிசைன்லேயே வந்து நமக்கு சில்வரும் இருக்குது, கோல்டும் இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ பண்ணுறதெல்லாம் வந்து சில்வரில். நெக்ஸ்ட்டு 2 லீஃபு சேர்ந்த மாதிரி வருது இல்லையா, அது எல்லாமே வந்து நம்ம ஜர்தோசி லோடு போட போகிறோம்.
இப்போ பேலன்ஸ் இருக்கிற லீஃப் எல்லாமே வந்து நம்ம ஜர்தோசி வச்சு லோடு போட போகிறோம். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம சில்வர்லேயே பண்ண போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் நிறையவே சில்வர் இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் மோஸ்ட்லி ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ லீஃப் லோடு இல்லை த்ரெட் லோடு இல்லை பீட் வச்சு லோடு பண்ணால் எந்த லோடாக இருந்தாலுமே வந்து நம்ம எத்தனை லைன் வைக்கிறோமோ அந்த லைன் வந்து எல்லா லீஃப்க்கும் ஈக்குவலாக வைக்கணும். 3 லைன்னா 3, 4 லைன்னா 4, அந்த மாதிரி 3 பீடுனா 3 பீடு தான் எடுக்கணும், 4 பீடுனா 4 பீடு அந்த மாதிரி. அண்ட் வெளியிலேருந்து அந்த சென்டராக இருக்கிற அந்த ஸ்டெம்மை நோக்கி வந்து நம்ம அந்த லீஃபோட அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணணும். அப்போ தான் அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஜர்தோசி லோடு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்லீவில் இருக்கிற புட்டாஸ்க்கும் நமக்கு லீஃப் வரும். இது வந்து 12 வெர்சஸில் வர கிளிப் ஸ்டோன். அது வந்து ஃப்ளவருக்காக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த புட்டாஸில் வர்ற இந்த லீஃபும் வந்து நம்ம வந்து சில்வர் ஜர்தோசி வச்சு நம்ம லோட் பண்ணி முடிக்கிறோம். நீங்கள் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் இந்த சாக் பவுடர் வந்து போகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு தனியாக ஒரு டூத் ப்ரஷ் வச்சுக்கோங்க. அப்போ புதுசாகவே நீங்கள் ஒன்று இந்த பர்பஸ்க்காகவே நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரஷ் வச்சு நீங்கள் அதை வந்து டஸ்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து இப்போ வந்து நம்ம த்ரெட்டில் பண்ணுற ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து லூப் ஜர்தோசியில் இருக்கிற அந்த சென்டர் பார்ட்டில் வந்து நான் இப்போ இதில் த்ரெட்டில் பண்ண போகிறேன். ஸோ த்ரெட்டும் ஒரு சீக்வன்ஸும் வச்சு ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் போட போகிறோம். ஸோ சீக்வன்ஸை வந்து நல்லா டிப்பில் வச்சு பண்ணுங்கள். அப்போ வந்து ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக நிற்கும் லைட்டாக. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளவர் பண்ண போகிறோம். ஃப்ளவர் வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான் ஆப்போசிட் பெட்டலாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சீக்வன்ஸ், அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். இதோட த்ரெட் கவுண்ட் வந்து 6x6 ஸ்ட்ராண்ட். ஸோ இதை இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக பண்ணணுன்னா நீங்கள் ஒரு பக்கத்துக்கே வந்து இப்போது இந்த கேப்பில் வந்து 2 லைன் வைக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். இந்த ஒர்க் வந்து கொஞ்சம்
ஸோ இந்த ஃப்ளவர் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஃப்ளவரில் வந்து நம்ம இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்னா ரொம்ப சின்ன சின்ன துண்டாக வந்து நம்ம சர்தோசியை வந்து கட் பண்ணிக்கணும். 1/4 இன்ச்சுக்கும் கீழே இருக்கிற மாதிரியான சைஸில். ஸோ இதை வந்து ஒரு பெட்டலுக்கும் கேப்லேயும் அதை செப்ரேட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ஒர்க் பண்ணுறோம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கு கொடுக்கும், ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ இந்த ஒர்க் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதோட லுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அந்த கொம்பு இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன சின்ன ஜர்கான் ஸ்டோன் வைக்கிறோம். இது வந்து ஒரு 12 SS அந்த மாதிரி வைக்கிறோம். இது கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். பாருங்கள், சாரியில் நிறைய நமக்கு சில்வர் ஒர்க்கு தான் இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து கம்ப்ளீட்டாக சில்வரும் லைட்டாக கோல்டன் டச் பண்ணியிருப்போம். ஸோ புட்டாஸ்லாம் போட்டதுக்கப்புறம் இது ஒரு ஃபுல் ஒர்க் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைனாக தான் இருக்கும். பேக்கில் வந்து 3 லீஃப் வர மாதிரியான அந்த புட்டாஸ் போட்டிருப்போம். ஸோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, நான் வீடியோஸ் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி வீக்லி ஒரு 2-3 இல்லைன்னா 3 வீடியோஸாவது போடுவேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி ஒர்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.